ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு நான்வெஜ் வெரைட்டி சாப்பிட்டாலும் மீன் குழம்புக்கு இருக்கிற ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப தனி டேஸ்ட்டுங்க. அது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம அதை நம்ம செஞ்சு 2 நாளுக்கு அப்புறம் சாப்பிட்டா கூட டேஸ்ட் வந்து ரொம்ப ஆடடா இருக்கும், கொஞ்சம் கூட குறையாம. இது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஹெல்த் வைஸ் ரொம்ப ஒரு கண்டிப்பான முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு ஓலி மீன் சின்ன பீசஸா எடுத்திருக்கேன். இந்த அளவு புளி வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில ஊற வச்சு புளி தண்ணி எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம் இது தண்ணி தாளிக்கிறதுக்கு, 1 டீஸ்பூன் கறி மசாலா, ஒரு 150 கிராம் போல சின்ன வெங்காயம், ஒரு போல் துருவன தேங்காய், வாசனைக்கு கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, அப்புறமா விளக்கெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 4 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க, இல்ல நார்மல் ஆயில் ஊத்தினாலும் ஓகே தான், பட் நல்லெண்ணெய் ஊத்தினீங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க சீரகம் வந்து நல்லா பொரிய விட்டுலாம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க சின்ன வெங்காயம் அது ஓரளவு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப டீப் ஃப்ரை ஆக தேவையில்லை, கொஞ்சம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க துருவன தேங்காய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து லைட்டா ஃப்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஃப்ரை பண்ண நல்ல வாசனையா இருக்கும். இப்போ அதை லைட்டா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம நல்லா நைஸான பேஸ்ட் அரைச்சு எடுக்க போறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்தி உங்களோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்க அரைச்சு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் திக்கா எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்திருக்க அந்த புளி தண்ணியில நம்ம எடுத்திருக்க மசாலா உள்ள ஆட் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் தேவையான அளவு உப்பு, அப்புறமா நம்ம எடுத்திருக்க 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். நீங்க மசாலா தூள் வந்து நீங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க எடுத்துக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. கடைசியில நம்ம அரைச்சு எடுத்திருக்க மசாலா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கெட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பேன்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நம்ம எடுத்திருக்க அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க நல்லெண்ணெய் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனலா ஊத்தினா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருக்க 1 டீஸ்பூன் சீரகம். அந்த சீரகம் வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க வெந்தயம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க கறி மசாலா உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். தாளிக்கிறது கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நம்ம ரெண்டுமே சேர்த்து நம்ம யூஸ் பண்றதுனால சூப்பரா இருக்குங்க டேஸ்ட். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா போட்டிருந்தாலுமே பச்சை மிளகாயோட ஃபிளேவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிளேவர் கொடுக்குங்க. ஸோ பச்சை மிளகாயோட காரமும் கட்டாயம் இருந்தால் சூப்பரா இருக்கும் குழம்பு. அதுக்கு அடுத்து நம்ம எடுத்திருக்க தக்காளி வந்து நீங்க கட் பண்ணி எடுக்கல அப்படின்னா நீங்க அதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம எடுத்திருக்க அந்த மிக்சர் உள்ள ஊத்திடலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை உள்ள ஊத்திக்கலாம். அவ்வளவுதான், ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கொதிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமா வாசனைக்கு மல்லி இலை, அவ்வளவுதான். இப்ப நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் வந்து உள்ள ஆட் பண்ண முடியும். ஸோ மூடி வச்சிருங்க. இப்ப பாருங்க நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்திருக்க
ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மீன் பீசஸ்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். நீங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிஷ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழம்பு கொதிக்கும் போது மீனும் சேர்ந்து நல்லா குக் ஆகும். பட் அட் த சேம் டைம் வந்து நல்லா பீசஸ்லாம் உடஞ்சு போயிடும். ஸோ நீங்க குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபிஷ் பீசஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நீங்க ஆட் பண்ணிட்டு அகெயின் நம்ம ஒரு 5 to 10 minutes சிம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட போறோம். பிகாஸ் அந்த ஃபிஷ் குக் ஆகிறதுக்கு தேவையான டைம் நம்மளுக்கு கொடுக்கணும். அதனால வந்து நம்ம அகெயின் க்ளோஸ் பண்ணி நம்ம அதை குக் பண்ணி வைக்க போறோம். இப்போ ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா விளக்கெண்ணெய் அண்ட் அகெயின் கொஞ்சமா நல்லெண்ணெய். நீங்க இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல ஊத்துற ஆயில் வந்து கொஞ்சம் ஆடட் டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ கட்டாயமா இதை ஊத்துங்க. அவ்வளோதான். இப்போ அதை அகெயின் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க வச்சாச்சு. இப்போ நான் ஒரு 7 minutes போல க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு நம்மளுக்கு மீனும் நல்லா குக் ஆயிருக்கும். ஒரு தடவை கிளறி பாருங்க, வாசனையும் சூப்பரா இருக்கு. கலர் பாருங்க, டெக்ஸ்சர் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அவ்வளவுதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். கண்டிப்பா எல்லாருமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.